ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். இந்த சந்திப்பினுடைய நோக்கம் இன்றைக்கு காலையில் உங்களுடைய அனைத்து தொலைக்காட்சிகளிலும் ஊடகத்திலும் பேசப்பட்ட செய்தி, மினி பேருந்துகளை தனியார்கள் இயக்க சென்னையிலும் சென்னையை ஒட்டி உள்ள பகுதியிலும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தகவல் வந்தது. மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆட்சி காலத்தில் ஏழை மக்கள், கிராமப்புற மக்கள் பேருந்துக்காக காலம் கடத்தாமல் பேருந்துகள், பெரிய பேருந்துகள் இயக்கப்படாத பகுதிகளுக்கும் சிறிய பேருந்துகளை இயக்கி மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது மினி பேருந்து இயக்கம். இந்த அரசு அமைந்தவுடன் இன்றைக்கு அந்த பேருந்துகள் இயக்கத்தையே பாதியாக குறைத்து, அதுவும் நேரத்தையும் மாற்றி 4-6 என்று போய்கொண்டிருந்த வழித்தடங்களில் இன்றைக்கு 2-1 என்ற நிலைமைக்கு மாற்றிவிட்டார்கள். இது எங்களுடைய மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கொண்டு வந்த மக்கள் நலத்திட்டத்தில் ஒரு திட்டத்தை இந்த அரசு மூடுவிழா பண்ணுகிறது என்பதை அண்ணா தொழிற்சங்க பேரவை வன்மையாக கண்டிக்கின்றோம். இது அரசு உடனடியாக கைவிட்டு தனியாரிடம் பேருந்துகளை இயக்குவதற்கு அனுமதி அளிப்பதற்கு பதிலாக இன்றைக்கு பெரிய பேருந்தை விட வெறும் 30% தான் இன்றைக்கி சிறிய பேருந்துடைய விலை. அது 40 லட்சம்னா இது 15 லட்சம் 16 லட்சம் தான் வரும். ஆக இந்த மாதிரி பேருந்துகளை வடிவமைத்து அரசே நேரடியாக இந்த பேருந்துகளை இயக்க வேண்டுமே தவிர இதை தனியாரிடம் கொடுத்து இதையும் வியாபார நோக்கத்தில் எடுத்துகிட்டு போகிறத பார்க்கும்போது இது ஒட்டுமொத்த போக்குவரத்து துறையே தனியார் மயமாக்குவதற்கு இந்த அரசு துணிந்து விட்டதோ என்று எண்ண தோன்றுகிறது. குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால், ஏன் இந்த வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன்னு சொன்னால், 2010 அனைத்து தொழிற்சங்கங்களும் கலந்து கொண்ட பேச்சுவார்த்தையின் போது எல்பிஎஃப் தனியான முறையில் ஒரு தேர்தலை நடத்தி 57% வாக்குகளை பெற்றுவிட்டோம், நாங்கள் மட்டும்தான் பேச்சுவார்த்தைக்கு அரசிடம் செல்வோம் என்று வலியுறுத்தி சென்றபோது அண்ணா தொழிற்சங்க பேரவை மற்றும் அனைத்து சங்கங்களும் ஒருங்கிணைந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தோம். அந்த வழக்கு இங்கே முடிவுக்கு வரவில்லை என்பதனால மேற்கொண்டு உச்ச நீதிமன்றத்திலும் அந்த வழக்கு தொடுக்கப்பட்டு இன்று வரை நிலுவையில் இருக்குது 14 ஆண்டு காலமாக. இதற்குள்ள 2014 பேச்சுவார்த்தைக்கு யார் இந்த வழக்கை தொடுக்கிறதுக்கு காரணமாக இருந்தாங்களோ எல்பிஎஃப் ஒரு கடிதம் கொடுத்தாருங்க அரசுக்கு. காலதாமதம் ஏற்படுவதனால நாங்கள் அதை வலியுறுத்தவில்லை, நீங்கள் எல்லா சங்கத்தையும் அழித்து பேச்சுவார்த்தை நடத்தலான்னு சொன்னாங்க. அதன்படி 12வது ஒப்பந்தம், 13வது ஒப்பந்தம், 14வது ஒப்பந்தம் வரைக்கும் 3 ஒப்பந்தங்கள் அங்கே ஏற்படுத்தப்பட்டு அதுக்காக கையெழுத்தும் போட்டாங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, உடனடியாக சென்னை ஹைகோர்ட்டில் ஒரு வழக்கை தொடுத்து அதன் பேரில் 51% வாக்குகளை வாங்கக்கூடியவர்கள் மட்டுமே பேச்சுவார்த்தைக்கு கலந்து கொள்ள வேண்டும், இல்லைனா அடுத்ததாக 20% வாக்குகள் வாங்குகிற சங்கம் மட்டுமே கலந்துக்கணும் அப்படின்ற ஒரு உத்தரவு பெற்றிருக்காங்க 2 நாட்களுக்கு முன்பு. இது அண்ணா தொழிற்சங்கம் வன்மையாக கண்டிக்கிறது. ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு நிலுவையில் இருக்கும்போது ஹைகோர்ட்டில் இப்படி ஒரு ஆர்டரை வாங்குகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆர்டரை வாங்கின உடனே அடுத்த கட்டமாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மாண்புமிகு போக்குவரத்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு, வர 13ஆம் தேதி 14ஆம் தேதி 15வது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று அறிவித்திருக்காரு. அதற்கு தடையாக இவர்கள் செய்யக்கூடிய இந்த பணியானது இப்படி கோர்ட்டில் போனாங்கன்னா மற்ற 78 சங்கங்கள் 80 சங்கம் கலந்துக்கிட்டோம், அதில் அந்த ஒரு சங்கம் போக மிச்சம் 78 சங்கமும் திரும்ப யாருன்னா கோர்ட்டுக்கு போனாங்கன்னா அந்த 13-14 நடக்க வேண்டிய ஊதிய உயர்வு பேச்சுவார்த்தை என்பது பல மாதங்கள் இல்லை பல ஆண்டுகளுக்கு தள்ளி போயிடும். ஏன்னா இப்போ 14 வருஷமாக அந்த கேஸ் நிலுவையில். ஆக அரசு என்ன நினைக்குது, அவங்களுடைய தொழிற்சங்கத்தை கையில் வச்சுக்கிட்டு ஒட்டுமொத்தமாக இந்த துறையையே தனியார்கிட்ட கொடுத்துடணுன்ற ஒரு முடிவு எடுத்து இன்றைக்கி வழக்கு மேலே வழக்கை தொடுத்துக்கிட்டு அவங்களுக்கு வசதிக்கு ஏற்ப எல்லாம் பண்ணுறதை அண்ணா தொழிற்சங்கம் மீண்டும் வன்மையாக கண்டிக்கின்றோம். அது மட்டும் இல்லை, 1/1/25 ஆன்லைன் மூலமாக நேரடியாக ஓட்டுநர் நடத்துனர்கள் விண்ணப்பிக்கலாம், அரசு வேலைக்கு ஆள் எடுக்க போகுதுங்களாம் ஒரு தகவல் சொன்னாங்க. ஆனால் அதுக்கான எந்த முயற்சியும் இந்த நிமிஷம் வரைக்கும் இல்லை. அப்படியானா புதுசாக ஆட்களை எடுக்கலை,
புதிய பேருந்துகளும் நீங்கள் சொல்லி பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க. 500 வண்டி வருது, 1000 வண்டி வருதுன்னு வண்டி வரல. அது மட்டும் இல்லாமல் ஓடிக்கிட்டு இருந்த வண்டிகளும் பாதிக்கு மேலே நின்று போச்சு. மினி பேருந்தையும் தனியார்கிட்ட கொடுக்குறாங்க. இந்த பேச்சுவார்த்தையும் நடக்கக்கூடாதுன்னு கோர்ட்டுக்கு போகிறதுனால இது ஒட்டுமொத்தமாக இந்த போக்குவரத்து துறையை தமிழ்நாடு அரசு தனியாரிடம் தாரை வார்த்து விட்டு இந்த துறையையே மூடுவதற்கு முடிவெடுத்து விட்டார்களோ என்ற சந்தேகம் ஏற்படுறதுனால எங்களுடைய அடுத்த கட்டமாக எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முன்னாள் முதலமைச்சருடைய ஆலோசனையை பெற்று அனைத்து சங்கங்களையும் எல்பிஎஃப் ஒரு சங்கத்தை தவிர்த்து மற்ற அனைத்து சங்கங்களையும் 79 சங்கங்களையும் ஒருங்கிணைத்து தமிழகமே சம்பிக்கக்கூடிய வகையில் எங்களுடைய அடுத்த கட்ட போராட்டம் அண்ணா தொழிற்சங்க பேரவை முன்னெடுக்கும் என்பதை இதை தெரிவித்துக் கொள்கிறேன். இதனால் இந்த அரசு உடனடியாக இந்த அதாவது வந்து தனியார் மயமாக்கும் திட்டத்தை கைவிட்டு புதியதாக மினி பேருந்துகளை வாங்கி நேரடியாக இயக்க வேண்டும். உடனடியாக ஆட்களை புதியதாக ஓட்டுநர் நடத்துவர்களை அரசே நியமிக்க வேண்டும். மூன்றாவதாக இந்த பேச்சுவார்த்தையை வருகிற 13-14 தேதியில் கண்டிப்பாக முடிவு கொண்டு வரணும். ஏன்னு சொன்னீங்கன்னா முதல்ல 3 வருஷம் இருந்தது பேச்சுவார்த்தை. 3 ஆண்டுகள் பேச்சுவார்த்தையை 4 ஆண்டுகளாக மாற்றினாங்க. அதிமுக ஆட்சி முடிஞ்சு திமுக ஆட்சிக்கு வந்த உடனே அந்த 4 ஆண்டுகளும் கடந்து 5 ஆண்டுகளை கடந்து இப்போது 5 ஆண்டுகள் 6வது மாதம், பிப்ரவரினா 6 மாதம் ஆகிடுது. கிட்டத்தட்ட 18 மாதம் அவங்க கொடுத்த அந்த 1 வருஷம் தாண்டியே ஆகிப்போகுது. ஆக தொழிலாளருக்கு எந்த வகையிலும் உதவிடக்கூடாது என்று இவங்க முடிவு எடுத்துருக்காங்களோ என்னது எங்களுடைய அச்சம். அது மட்டும் இல்லாமல் ஓய்வு பெற்ற தொழிலாளர்கள் அவர்களுக்கு தர வேண்டிய டிஏ நிலுவைத் தொகை 111 மாதம் இன்றைக்கு அவர்கள் படும் கஷ்டங்களுக்கு அளவே இல்லை. அதை வந்து அரசு உடனடியாக கொடுக்காம மேல்முறையீடு வந்து ஹைகோர்ட்டில் போய் சுப்ரீம் கோர்ட்டும் போய் தள்ளுபடிலாம் ஆனதுக்கப்புறமும் இன்னமும் அதை வழங்காமல் இழுத்தடிப்பதை அண்ணா தொழிற்சங்க பேரை வன்மையாக கண்டிக்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் 23 மார்ச்சுக்கு அப்புறம் அந்த ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு தர வேண்டிய நிலுவைத் தொகை டிஏ போன்ற பணங்கள் 22 மாதமாகியும் இன்னும் வழங்காதிருக்காங்க. அதையும் உடனடியாக வழங்கணும்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கிறோம். அமைச்சர் சொல்கிறார், நிதி அமைச்சர் அன்றைக்கி எங்களுடைய மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி அவர்கள் கொடுத்து பதில் சொல்கிறார், நாங்கள் 28% வரலும் கடன் வாங்கலாம், 27 புள்ளி தான் வாங்கியிருக்கிறோன்றார். அந்த 1% கடனை வாங்கி இந்த தொழிலாளருக்கு கொடுக்க வேண்டிய அனைத்து பாக்கிகளையும் கொடுத்து இந்த தொழிற்சங்கத்தினுடைய இந்த போக்குவரத்து துறையை தனியாரிடமிருந்து வழங்குவதை நிறுத்தி நேரடியாக அரசே இது ஒரு சேவைத்துறையாக நடத்த வேண்டும் என்பது அண்ணா தொழிற்சங்க பேரவையினுடைய கோரிக்கை. தனியார் மினி பேருந்து கொண்டு வரதுனால யாருக்கு பாதிப்பு ஏற்படும், என்ன மாதிரியான பாதிப்பு? தம்பி, அதாவது என்னென்னா பேருந்துகள் வந்து அரசு இயக்கிறது வந்து பொது நோக்கத்தோட மக்கள் சேவையாக செய்துட்ருக்குறோம். தனியார் அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. இன்றைக்கி வந்து உள்ளே வந்தாங்கன்னா எந்த ரூட்டில் இந்த தெருவில் போய் அடுத்த தெருவில் வந்தால் ரேட்டு இது மக்கள் பயன்பாட்டுக்கு பத்தலை, கலெக்ஷன் இல்லைன்னு சொன்னால் அதை வந்து நிறுத்திடுவாங்க, ட்ரிப்பை குறைப்பாங்க. ரேட்டு வந்து அவங்க போடுற டிக்கெட்டு தான். இப்போ நம்ம மகளிருக்கு வந்து இலவசம்னு கொடுத்துருக்காங்க, அதில் இலவசம் கிடையாது. அப்போ என்ன ஆகும், மக்கள் வந்து பணம் கொடுத்து பயணிக்க வேண்டியது ஒரு சூழ்நிலை வரும். தனியாரிடம் போவதற்கு இது வழிவகுக்கும். பிப்ரவரி 1ஆம் தேதியிலேருந்து இந்த கண்டக்டர் ஓட்டுநர்லாம் வந்து புதுசாக கவர்மெண்ட் அது எந்த நிலைமையில் இருக்குது? அதுதான் இது வரைக்கும் எந்த விதமான முயற்சியும் எடுக்கல அரசு. இதுவெல்லாம் ஆன்லைனில் வரல. இதையெல்லாம் நினைக்கும் போது தான் எங்களுக்கு அந்த சந்தேகம் வருது, ஒருவேளை தனியார்கிட்ட கொடுக்கறதுக்கு இந்த அரசு முடிவு எடுத்துடுச்சோ அப்படின்னு நினைக்கிறோம். ஏன்னா புதுசாக ஆள் எடுக்கிறதுக்கான முயற்சியும் இல்லை, புதிய பேருந்துகள் வாங்கலை, தனியார்கிட்ட இந்த சின்ன வண்டி வந்து கொடுக்கறதுக்கு முடிவு எடுத்துட்டாங்க, மினி பஸ்ஸை. அப்போ என்ன அர்த்தம், ஏதாவது ஒரு விதத்தில் இதை துறையை வந்து முடிச்சிடணும், இதை மூடு விழா பண்ணணும்னு நினைக்கிறாங்களோன்ற ஒரு எண்ணம் வருது. 13ஆம் தேதி 14ஆம் தேதி பிப்ரவரியில் நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தைக்கு முட்டுக்கட்டையாக அவங்களுடைய தொழிற்சங்கம் திமுகவுடைய தொழிற்சங்கம் எல்பிஎஃப் வந்து வழக்கு தொடுத்திருப்பது ஒட்டுமொத்த தொழிலாளர் நலனுக்கு இந்த அரசு தயாராக இல்லை, அந்த தொழிற்சங்கம் தயாராக இல்லை. அனைவருடைய பாதிப்புக்கு இவங்க அதாவது வந்து அரசுக்கு வந்து ஆதரவாக இருக்காங்க ஒழிய தொழிலாளருக்கு ஆதரவாக இல்லை என்பதை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதான் முந்தா நாள் ஜட்ஜ்மெண்ட் ஆகிருக்கு. அதாவது வந்து தேர்வு வச்சு தேர்தலில் வந்து வரக்கூடிய 51% பெறக்கூடிய சங்கங்கள் பேச்சுவார்த்தைக்கு வரலான்னு சொல்லி ஹைகோர்ட் சொல்லியிருக்காங்க. இது 2010 வந்தப்போ நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் அந்த வழக்கை வந்து போட்டிருக்கிறோம். அந்த கேஸ் இன்னும் நிலுவையில் தான் இருக்குது. அங்கே வந்து அதாவது வாய்தாவிலே இருக்கிற வழியே நடைமுறைக்கு வரல. ஏன் வரலன்னு கேட்டால் இவங்க வந்து 2014 ஒரு லெட்டர் கொடுத்தாங்க எல்பிஎஃப் வந்து, நாங்கள் வந்து எல்லா சங்கமும் கலந்துக்கிறதுக்கு ஒத்துக்கிறோம், நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தலாம்னாங்க. அதன்படி 3 பேச்சுவார்த்தை நடந்திருக்குது. 12வது ஒப்பந்தம், 13வது ஒப்பந்தம், 14வது ஒப்பந்தம், 3 ஒப்பந்தத்தை நடத்திட்டு இப்போ வந்து அது மேலும் காலதாமதம் பண்ணுறதுக்கு இப்போ தேர்தலை வச்சுட்டு நடத்தணும்னு சொல்லி கோர்ட்டுக்கு போகிறது கண்டிக்கத்தக்கது.